கொஸ்டின் இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா. அதாவது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ரூட் ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, சப்போஸ் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா ரூட்டா இருந்தா அதுக்கு என்ன கியூபிக் ஈக்குவேஷன், 1 பை ஆல்பா 1 பை பீட்டா 1 பை காமா 3 ரூட்ஸா இருந்தா அதுக்கு என்ன கியூபிக் ஈக்குவேஷன், மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ரூட்ஸா இருந்தா அதுக்கு என்ன கியூபிக் ஈக்குவேஷன். இதுதான் கொஸ்டின். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அதோட ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா. அப்போ இந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கு என்ன கியூபிக் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. இதுல என்னைக்குமே ஹையஸ்ட் எக்ஸ் கியூப் அதோட கோஎஃபிஷியன்ட் ஏங்கிறது 1, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பிங்கிறது +2 அதாவது 2. அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சிங்கிறது 3. கான்ஸ்டன்ட் அதுதான் டி ஈக்குவல் டு 4. ஹையஸ்ட் பவர்ல இருந்து வரோம், டிஸ்னிங் ஆர்டர்ல வரோம், ஒவ்வொன்னோட கோஎஃபிஷியன்ட் ஏ பி சி டி. இப்போ 3 ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்பா பீட்டா காமா. கொஸ்டின்லயே தெளிவா கொடுத்துருக்காங்க, ஆல்பா பீட்டா காமா. 3 ரூட்ஸ் இருந்தா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் 1னா ஒண்ணா ஆட் பண்ணணும். அப்போ ஆல்பா பீட்டா காமா தனித்தனியா ஆட் பண்ணிக்கலாம், ஆல்பா பீட்டா காமா. சம்மேஷன் 2னா ரெண்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்ப எப்படி, ஆல்பா பீட்டா ஆல்பா காமா ஆல்பா பீட்டா ஆல்பா காமா அடுத்து பீட்டா காமா. முன்னால போகணும், ரிவர்ஸ்ல வரக்கூடாது. மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும், ரெண்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சம்மேஷன் 3னா மூணா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இருக்கிறதே 3, அப்ப அதை மல்டிப்ளை பண்ணாலே வேலை முடிஞ்சது. ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு, கேர்ஃபுல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட்க்கு என்னைக்குமே பி பை ஏ, செகண்டுக்கு என்னைக்குமே சி பை ஏ, தேர்டுக்கு என்னைக்குமே டி பை ஏ. 1ங்கிறது ஆட் நம்பர்னா மைனஸ் வரும், 2ங்கிறது ஈவன் நம்பர் பிளஸ் வரும், பிளஸ் போலினால் பிளஸ் தான், 3ங்கிறது ஆட் நம்பர்னா மைனஸ் வரும். ஈக்குவல் டு மைனஸ் பிங்கிறது என்னது 2 பை ஏங்கிறது 1, அப்ப -2 by 1னா -2. அடுத்தது ஈக்குவல் டு சி என்னது 3 பை ஏங்கிறது 1, அப்ப 3 by 1னா 3. அப்புறம் ஈக்குவல் டு மைனஸ் டிங்கிறது 4 பை ஏங்கிறது 1, அப்ப -4 by 1னா -4. இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனா போலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா. 3 ரூட் கொடுத்தா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மேஷன் 1னா ஒவ்வொன்னா ஆட் பண்ணணும். அப்போ 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா ஒவ்வொன்னா ஆட் பண்ணணும். இதுல எதை காமன் எடுத்துக்கலாம், 2வை காமன் எடுத்துக்கலாம். மிச்சம் என்ன வரும், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 2 இன்டு மேல பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், -2. அப்ப இந்த 2 அப்படியே இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலா மேல கண்டுபிடிச்ச -2. 2 இன்டு -2 -4. அடுத்தது சம்மேஷன் 2 ரெண்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட் செகண்ட் தேர்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட்னா 2 ஆல்பா இன்டு 2 பீட்டா பிளஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட் 2 ஆல்பா இன்டு 2 காமா பிளஸ் செகண்ட் தேர்ட் 2 பீட்டா இன்டு 2 காமா. பாருங்க 3 டேர்ம் இருக்குது, எல்லாத்துலயும் 4 இருக்குது. 4 காமன் எடுத்துக்கலாம். எதை காமன் எடுக்கிறோம், 4. ஏன்னா 2 இன்டு 2 4, 2 இன்டு 2 4, 2 இன்டு 2 4, 4 காமன் எடுத்துட்டோம். 4 காமன் எடுத்துட்டா ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 4 இன்டு, பாருங்க இந்த ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா காமாங்கிறது சம்மேஷன் 2. இதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், 3 ஈக்குவல் டு 4 இன்டு 3 12. அடுத்தது சம்மேஷன் 3
சம்மேஷன் 3னா 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இருக்கிறதே 3 ரூட் தான் பாருங்க. அப்போ 3 மல்டிப்ளை பண்ணா வேலை முடிஞ்சது. 2 ஆல்பா இன்டு 2 பீட்டா இன்டு 2 காமா. 2 இன்டு 2 இன்டு 2 8. அப்ப 8 ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 8 இன்டு ஆல்பா பீட்டா காமா என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் -4. அப்ப 8 இன்டு -4னா -32. சம்மேஷன் 3 வரை கண்டுபிடிச்சாச்சு. இமிடியேட்டா கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன்னா எக்ஸ் கியூப்ல ஆரம்பிக்கு. எக்ஸ் கியூப் 1 பிளஸ் அடுத்து மைனஸ் சம்மேஷன் 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் -4. இந்த மைனஸ் கூட சேர்றப்போ +4. அப்ப அந்த எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து பிளஸ் எடுத்து எழுதுவோம். அதுக்கப்புறம் சம்மேஷன் 2 என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் 12. அப்போ +12 அந்த எக்ஸ் அப்படியே மைனஸ் சம்மேஷன் 3 என்னது -32. இந்த மைனஸ் கூட சேர்றப்போ +32 ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய கியூபிக் ஈக்குவேஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க 1 by ஆல்பா 1 by பீட்டா 1 by காமா. 3 ரூட் கொடுத்தா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் 1னா ஒவ்வொன்னா ஆட் பண்ணணும். அப்ப இருக்கிறதே ஒவ்வொன்னா தான் இருக்குது. 1 by ஆல்பா ஆட் பண்ணோம்னா பிளஸ் 1 by பீட்டா பிளஸ் 1 by காமா. எல்சிஎம் எடுக்கலாம். ஆல்பா பீட்டா காமா தான் எல்சிஎம். எப்படி நியூமரேட்டர் ஃபில் பண்ணணும்னு கேர்ஃபுல்லா கவனிங்க. டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்க. டினாமினேட்டர் ஆல்பா, இந்த டினாமினேட்டர் ஆல்பா. இங்க எது மிச்சம் இருக்குது பீட்டா காமா. அந்த மிச்சம் இருக்கிறதால மேல மல்டிப்ளை பண்ணுங்க. பீட்டா காமா இன்டு 1 பீட்டா காமா. அப்புறம் பிளஸ். அடுத்தது டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்க. பீட்டாக்கு பீட்டா காமன் செட் ஆயிடுச்சு, சரியா போயிடுச்சு. மிச்சம் ஆல்பா காமா. அப்ப 1 இன்டு ஆல்பா காமா பிளஸ் காமா சரியா போயிடுச்சு. மிச்சம் ஆல்பா பீட்டா. அப்ப 1 இன்டு ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு பாருங்க அந்த நியூமரேட்டர்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் 2. பாருங்க ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா காமா. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் 3 பை டினாமினேட்டர் ஆல்பா பீட்டா காமா. பாருங்க இந்த ஆல்பா பீட்டா காமா அது என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் -4. அப்போ மைனஸ் மேல கொண்டு வந்துருங்க -3/4. அடுத்தது சம்மேஷன் 2னா ரெண்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். எப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் தேர்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட் அப்புறம் செகண்ட் தேர்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட்னா 1 by ஆல்பா இன்டு 1 by பீட்டா பிளஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட்னா 1 by ஆல்பா இன்டு 1 by காமா பிளஸ் செகண்ட் தேர்ட்னா 1 by பீட்டா இன்டு 1 by காமா. எல்லாத்துக்கு என்ன எல்சிஎம் ஆல்பா பீட்டா காமா தான் எல்சிஎம். எப்படி நியூமரேட்டர் ஃபில் பண்ணுவோம்னு சொல்லிக்கிற டினாமினேட்டர் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்கு இது சரியா போனா மிச்சம் இருக்கிறத மேல மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க ஆல்பா பீட்டா சரியா போச்சு. கீழே மிச்ச காமா. அப்ப காமாவால மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்டு காமா. இந்த பிளஸ் இங்க ஆல்பா காமா. அப்ப ஆல்பா காமா சரியா போச்சு. கீழே மிச்ச பீட்டா இருக்குது. அப்போ 1 இன்டு பீட்டா பிளஸ் பீட்டா காமா சரியா போயிடுச்சு. மிச்ச ஆல்பா. அப்போ 1 இன்டு ஆல்பா. இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இங்க பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் -2 பை கீழே ஆல்பா பீட்டா காமா. பாருங்க ஆல்பா பீட்டா காமா என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் -4. அப்போ மைனஸ் கேன்சல் 2/4. செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1/2. சம்மேஷன் 2 ஈக்குவல் டு 1/2. அடுத்தது சம்மேஷன் 3 என்ன பண்ணணும் 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இருக்கிறதே 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 by ஆல்பா இன்டு 1 by பீட்டா இன்டு 1 by காமா ஈக்குவல் டு 1 இன்டு 1 by ஆல்பா இன்டு பீட்டா இன்டு காமா ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 1 by ஆல்பா பீட்டா காமா. இங்க பாருங்க என்னது -4.
4 எழுதிட்டு மைனஸ் மேல எழுதிட்டா தப்பு இல்ல. சம்மேஷன் 3 வரை கண்டுபிடிச்சோம்னா இமிடியேட்டா கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் இஸ், சொல்லுங்க பார்க்கலாம், கியூபிக் ஈக்குவேஷன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் 2 இன்டூ எக்ஸ் அப்புறம் மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், மைனஸ் 3/4. இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் 3/4. அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே பிளஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் சம்மேஷன் 2, சம்மேஷன் 2 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 1/2. அப்ப பிளஸ் 1/2 எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் 3. சம்மேஷன் 3 என்னது மைனஸ் 1/4. இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. கீழே இருக்கிறது எப்படி ரிமூவ் பண்ணுவோம், 4 2 ஓட எல்சிஎம் 4 2 4 ஓட எல்சிஎம் 4. அப்போ மல்டிப்ளை ஈச் டேர்ம் பை 4. 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4x கியூப் பிளஸ் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 4 கேன்சல், மீதி 3x ஸ்கொயர் பிளஸ் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4/2 னா 2 பிளஸ் 2x பிளஸ் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 4 கேன்சல், மிச்சம் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. தேர்ட் சப்டிவிஷன் என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. வழக்கம் போல 3 ரூட்னா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 வேணும். ஃபர்ஸ்ட் சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் 1னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். அப்போ மைனஸ் ஆல்பா பிளஸ் மைனஸ் பீட்டானா பிளஸ் மைனஸ் காமா. இதுல எதை காமன் எடுக்கலாம், மைனஸ் காமன் எடுக்கலாம். மீதி என்ன வரும், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. டவுட் அந்த உள்ள கொண்டு பாருங்க, மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் இந்த 3 தான் எல்லாத்துக்கும் பயன்படுது. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்ன கண்டுபிடிச்சு வச்சுன்னா -2. அப்ப மைனஸ் ஆஃப் -2னா +2. அடுத்தது சம்மேஷன் 2 ரெண்டு ரெண்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட் செகண்ட் தேர்ட் இப்படி முன்னால தான் போயிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆல்பா இன்டூ மைனஸ் பீட்டா பிளஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட் மைனஸ் ஆல்பா இன்டூ மைனஸ் காமா பிளஸ் செகண்ட் தேர்ட் மைனஸ் பீட்டா இன்டூ மைனஸ் காமா. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா காமா. பாருங்க, ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா காமா என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் 3. அடுத்து சம்மேஷன் 3. சம்மேஷன் 3னா 3 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இருக்கிறதே 3 தான், அப்படியே மல்டிப்ளை பண்ணா வேலை முடிஞ்சது. மைனஸ் ஆல்பா இன்டூ மைனஸ் பீட்டா இன்டூ மைனஸ் காமா. மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆல்பா இன்டூ பீட்டா இன்டூ காமானா ஆல்பா பீட்டா காமா. அப்ப என்ன ஒரு ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா பீட்டா காமா. இங்க பாருங்க, ஆல்பா பீட்டா காமா என்னது -4. அப்ப மைனஸ் ஆஃப் -4னா +4. சம்மேஷன் 3 கண்டுபிடிச்சாச்சு. இமிடியேட்டா கியூபிக் ஈக்குவேஷன். என்ன கியூபிக் ஈக்குவேஷன், x கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 x ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. x கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 இந்த ரூட்டுக்கு உண்டான சம்மேஷன் 1 2 அப்புறம் x ஸ்கொயர் பிளஸ் அப்படி எழுதிக்கோ. அதுக்கப்புறம் சம்மேஷன் 2 சம்மேஷன் 2 என்னது 3. அப்போ பிளஸ் 3x அப்புறம் அந்த மைனஸ் அப்படி எழுதிக்கலாம். சம்மேஷன் 3 சம்மேஷன் 3 என்ன முடிச்சு வச்சுக்கிறோம் 4 ஈக்குவல் டு 0. அப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கு உண்டான கியூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்டோட கியூபிக் ஈக்குவேஷன், செகண்டோட கியூபிக் ஈக்குவேஷன், தேர்டோட கியூபிக் ஈக்குவேஷன்.